Welcome to this Concept Explainer brought to you by CBSE Score Lab of profsam.com, that is profsam.com. இன்னைக்கு நாம யூனிட் 9 ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து இன்ட்ரோடக்ஷன் டாபிக்கை பார்க்க போறோம். லைட் எப்படி டிராவல் பண்ணுது, அதோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னங்கிறத ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சு லைஃப் லாங் மறக்காத மாதிரி கத்துக்கலாம். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க என்னைக்காவது ஸ்விம்மிங் பூலை பார்த்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். வெளியிருந்து பார்க்கும்போது அதோட தரை, அதாவது பாட்டம், உண்மையில இருக்கிறத விட கொஞ்சம் மேல ரொம்ப ஷாலோவா இருக்கிற மாதிரி தெரியுமே, கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆமா கவனிச்சிருக்கேன். ஆழம் கம்மியா இருக்குன்னு நினைச்ச காலை விட்டாதான் தெரியும் அது எவ்வளவு டீப்புன்னு. பாக்குறதுக்கும் நிஜத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. அது ஒரு இலூஷன் மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படி தெரியுது? எக்ஸலன்ட் கொஸ்டின். இப்ப இங்கதான் விஷயமே இருக்கு. அந்த ஸ்விம்மிங் பூல் இலூஷனுக்கு என்ன காரணமோ அதே ரீசன்னால தான் ஒரு வைரம், அதாவது டைமண்ட், அவ்வளோ பிரகாசமா ஜொலிக்குது. அப்படியா? இன்னும் சொல்ல போனா நம்மால பல கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஸ்டார்ஸ பெரிய பெரிய டெலிஸ்கோப்ஸ் வச்சு பார்க்க முடியுதுன்னா அதுக்கும் இதே சிம்பிளான விதி தான் காரணம். வெயிட், வாட்? ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி மேல தெரியறதுக்கும் வைரம் மின்றதுக்கும் டெலிஸ்கோப்புக்கும் ஒரே சயின்ஸ் தானா? ஹவ் இஸ் தட் ஈவன் பாசிபிள்? இட் இஸ். இது எல்லாத்துக்கும் காரணம் லைட் டிராவல் பண்ற ஒரு சின்ன ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி தான். அதைத்தான் நாம இப்ப அன்பேக் பண்ண போறோம். இந்த சாப்டரோட ஹீரோவே அதுதான் சொல்லலாம். ரே ஆப்டிக்ஸோட முதல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐடியா என்னன்னா, லைட் எப்பவுமே ஒரு யூனிஃபார்ம் மீடியம்ல, அதாவது ஒரே மாதிரியான ஒரு ஊடகத்துல, ஒரு நேர்கோட்டுல ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் டிராவல் பண்ணும். ஓகே. அது காத்தா இருக்கலாம், தண்ணியா இருக்கலாம், இல்ல கிளாஸா இருக்கலாம். அந்த மீடியம் யூனிஃபார்மா இருக்கிற வரைக்கும் லைட்டோட பாதை ஸ்ட்ரெயிட் லைன் தான். இந்த நேர்கோட்டு பாதைக்கு பேரு தான் ரே ஆஃப் லைட். யூனிஃபார்ம் மீடியம்னா என்ன? கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? குட் கொஸ்டின். யூனிஃபார்ம் மீடியம்னா அந்த பொருள் முழுக்க ஒரே மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் ஸ்லாப் எடுத்துக்கிட்டா அது முழுக்க ஒரே டென்சிட்டி, ஒரே மெட்டீரியல். அது யூனிஃபார்ம். ஆனா காத்துல சூடான காத்து, குளிர்ச்சியான காத்துன்னு கலந்து இருந்தா அது நான் யூனிஃபார்ம். இப்போதைக்கு யூனிஃபார்ம்னா ஒரே மாதிரி இருக்கிற பொருள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரேங்கிற ஐடியாவை ஒரு அனாலஜி வச்சு புரிஞ்சுக்கலாம். ஒரு நீளமான ஹைவேல கார்ஸ் போறதை இமேஜின் பண்ணிக்கோங்க. சரி. ரோட் நல்லா இருக்கிற வரைக்கும் கார்ஸ் நேரா தான் போகும். அந்த நேரா போற காரோட பாதை தான் ஒரு லைட் ரே. இப்போ திடீர்னு அந்த ரோடு முடியுது, ஒரு மணல் பரப்பு, சாண்ட் சர்ஃபேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? ஓகே, கார் மணல்ல மாட்டிக்கும், ஸ்பீட் குறையும். எக்ஸாக்ட்லி. அங்க ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒன்னு, அந்த கார் மணல்ல பட்டு ஒரு யூ டர்ன் போட்டு திரும்பி ரோடுக்கே வந்துடலாம். இதுக்கு பேரு ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன், பட்டு திரும்புறது. ஆமா. இல்லனா அந்த கார் மணலுக்குள்ள புகுந்து ஸ்பீடு குறைஞ்சு அதோட டைரக்ஷனை கொஞ்சம் மாத்தி மெதுவா போகும். இதுக்கு பேரு ரிஃப்ராக்ஷன். நாம இந்த சாப்டர் முழுக்க இந்த ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷனை பத்தி தான் படிக்க போறோம். ஓ, அப்போ ரேங்கிறது லைட் போற வழியை காட்டுற ஒரு லைன், ஒரு ரவுட் மேப் மாதிரி, அப்படிதானே? பர்ஃபெக்ட், எக்ஸாக்ட்லி. இப்போ இன்னொரு மென்டல் இமேஜ்க்கு வாங்க. உங்க ரூமை பூரா இருட்டாக்கிட்டு ஒரு சின்ன லேசர் பாயிண்டரை ஆன் பண்றீங்க. சரி. அந்த ரெட் லைட் ஒரு நேர் கூட தெரியுதா? காத்துல இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் மேல பட்டு அந்த பாத் நல்லா தெரியும். அதுதான் ஒரு ரே ஆஃப் லைட்டோட பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஆமா, அந்த ரெட் லைட் நேரா தெரியும். இப்போ புரியுது. இப்போ அந்த லேசர் லைட் ஒரு கண்ணாடியில, ஒரு மிரர்ல படுதுன்னு வச்சுக்கோங்க. அது எல்லா பக்கமும் சிதறுமா, இல்ல ஒரு டைரக்ஷன்ல மட்டும்தான் பவுன்ஸ் ஆகும். எக்ஸாக்ட்லி. அது ஏன் அந்த பர்டிகுலர் டைரக்ஷன்ல மட்டும் பவுன்ஸ் ஆகுது, எப்படி அதோட பாதையை கால்குலேட் பண்றதுன்னு ஜியோமெட்ரி வச்சு படிக்கிறது தான் ரே ஆப்டிக்ஸ். Simple geometry rules தான். Now let us see how NCERT defines this. NCERT bookல ray of light எப்படி define பண்றாங்கன்னு பாருங்க. Okay, the path is called a ray of light and a bundle of such rays constitutes a beam of light. இதுல ray to beamக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டு ஒண்ணு மாதிரி இல்ல இருக்கு. Very good doubt. இதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். ரே அப்படிங்கிறது ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட். ஒரே ஒரு லைட் பாத்தை குறிக்கிற ஒரு லைன். நம்மால ஒரு சிங்கிள் ரே பார்க்க முடியாது. ஓ, ஆனா பீம்ங்கிறது பிராக்டிக்கல், a bundle of rays. அதாவது நிறைய ரேஸ் சேர்ந்த ஒரு தொகுப்பு. நம்ம டார்ச் லைட்ல இருந்து வரது ஒரு பீம், லேசர் பாயிண்டர்ல இருந்து வரது ஒரு நேரோ பீம். பீமை நம்மால பார்க்க முடியும், அதுக்கு ஒரு விட்த் இருக்கும். ஓகே, அப்போ ரேங்கிறது ஒரு லைன், பீம்ங்கிறது அந்த மாதிரி நிறைய லைன் சேர்ந்த ஒரு கலெக்ஷன். காட் இட். கரெக்ட்.
இப்போ அந்த என்சிஆர்டி டெஃபினிஷனை நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா உடைச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு யூனிஃபார்ம் மீடியம்ல, உதாரணமா காத்து, கண்ணாடி, தண்ணி மாதிரி ஒரு மீடியம்ல லைட் எப்பவுமே ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் போகும். இதுல எந்த மாற்றமும் இல்ல. The path is called a ray of light. எஸ். செகண்ட் ஸ்டெப், ஆனா அது ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு மாறும்போது, அதாவது ஒரு பவுண்டரிய, ஒரு எல்லையை தொடும்போது அதோட பாதை மாறும். உதாரணத்துக்கு காத்துல இருந்து தண்ணிக்குள்ள போகும்போது அந்த வாட்டர் சர்ஃபேஸ் தான் பவுண்டரி. அந்த பவுண்டரியில என்ன ஆகும்? அங்கதான் நம்ம ஹைவே அனாலஜி வரும். தேர்ட் ஸ்டெப், அந்த பவுண்டரியில ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒன்னு, பட்டு திரும்பவும் காத்துக்கே வந்துடும், அதுக்கு பேரு ரிஃப்ளெக்ஷன். ரெண்டாவது, தண்ணிக்குள்ள புகுந்து அதோட பாதை கொஞ்சம் வளையும், பெண்ட் ஆகும், அதுக்கு பேரு ரீஃப்ராக்ஷன். ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன். சரி. அண்ட் த ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ஸ்டெப், இந்த ரெண்டு விஷயத்தையும், அதாவது ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷனை ப்ரிடிக்ட் பண்றதுக்கு நாம யூஸ் பண்ற ஜியாமெட்ரி தான் ரே ஆப்டிக்ஸ். நாம வரப்போற டாபிக்ஸ்ல இதை தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsm.com. இந்த ரே அன்ன ஐடியா தான் ஆப்டிக்ஸோட ஆல்பபெட். இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன் வார்த்தைகளையும், மிரர்ஸ், லென்சஸ்னு வாக்கியங்களையும், டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப்னு ஒரு பெரிய பேராகிராஃபையும் சுலபமா கத்துக்கலாம். இதுதான் அஸ்திவாரம். சரி, இப்போ எக்ஸாம்ல மார்க்ஸ் குறைக்கிற சில காமன் மிஸ்டேக்ஸ், சைலண்ட் கில்லர்ஸை பார்க்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லைட் ஒரு மிரர்ல பட்டா அது பட்ட இடத்துல இருந்தே நேரா திரும்பி வரும்னு, பவுன்ஸ் ஸ்ட்ரெயிட் பேக் ஆகும்னு நினைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவா ஒரு பால செவத்துல அடிச்சா நேரா திரும்பி வரும்ல, அந்த மாதிரி தானே? எக்ஸாக்ட்லி. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா அது தப்பு. லைட் செங்குத்தா, அதாவது பெர்பெண்டிகுலரா 90 டிகிரிஸ்ல பட்டா மட்டும்தான் அப்படி நேரா திரும்பி வரும். ஓ, அப்போ மத்த நேரத்துல ஒரு ஆங்கிள் வந்து பட்டா அதே ஆங்கிள் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும், ஆனா எதிர்பக்கமா. இதை மெஷர் பண்றதுக்கு நாம மிரருக்கு செங்குத்தா ஒரு இமேஜினரி லைன் வரைவோம். அதுக்கு பேரு நார்மல். ஓ, அப்போ பவுன்ஸ் ஸ்ட்ரெயிட் பேக் ஆகுறது ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான். லைட் பெர்பெண்டிகுலரா பட்ட மட்டும்தான் அப்படி. மத்தபடி நார்மல்ல இருந்து என்ன ஆங்கிள்ல வருதோ அதே ஆங்கிள்ல வெளியே போகும், ஆப்போசிட் சைடுல. இப்போ கிளியர். பர்ஃபெக்ட், யூ காட் இட். இப்போ இன்னொரு மிஸ்கன்செப்ஷன், லைட்டோட வளைவுக்கு, அதாவது ரிஃப்ராக்ஷனுக்கு காரணம் கிளாஸ் இல்லனா வாட்டர் மாதிரி ஒரு திக்கான கண்ணுக்கு தெரியற பொருள் வேணும்னு நினைக்கிறது. ஆமா, ஏர்ல இருந்து கிளாஸுக்குள்ள போகும்போது பெண்ட் ஆகும்னு படிச்சிருக்கேன். அப்போ அது தப்பா? அது சரிதான், ஆனா அது மட்டும் காரணம் இல்ல. ரூல் என்னன்னா, லைட்டோட ஸ்பீடு எங்க மாறுதோ அங்கெல்லாம் ரிஃப்ராக்ஷன் நடக்கும். ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு போகும்போது ஸ்பீடு மாறும். சரி. இப்போ பாருங்க, ரொம்ப சூடான ரோடுக்கு மேல இருக்கிற காத்து கொஞ்சம் மேல இருக்கிற காத்தை விட டென்சிட்டி கம்மி. சோ அங்கேயே ரெண்டு அலகலகு மீடியம் மாதிரி ஆயிடுது. வெயிட், காத்துக்குள்ளேயே ரிஃப்ராக்ஷன் நடக்குமா? டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனாலே போதுமா? ஐ தாட் இட் ஹேட் டு பி சம்திங் லைக் ஏர் டு வாட்டர். எஸ், அங்க கூட லைட் பெண்ட் ஆகி நமக்கு மிராஜ் மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். வெயில் காலத்துல தூரமா ரோட்ல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும்ல, அதுதான் மிராஜ். அங்க உண்மையிலே தண்ணியே இல்ல, லைட் பெண்ட் ஆனதுனால வர்ற ஒரு இல்யூஷன். வாவ். சோ தி ரூல் இஸ், ஆப்டிக்கல் டென்சிட்டி மாறினா லைட் வளையும், அது காத்தா இருந்தாலும் சரி, தண்ணியா இருந்தாலும் சரி. அப்ப பொருள் தடிமனா இருக்கணும்னு அவசியம் இல்ல, காத்தோட டெம்பரேச்சர் மாறினா கூட லைட் பெண்ட் ஆகும். திஸ் இஸ் a new point for me. குட். இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் மார்க்ஸை டிசைட் பண்ணும். சரி, இப்போ இதெல்லாம் சுலபமா ஞாபகம் வச்சுக்க சில மெமரி ஆங்கர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரேஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ரேஸ் ஆர் ஜியாமெட்ரி, ஜியாமெட்ரி இஸ் ப்ரெடிக்ஷன். ரேஸ் ஆர் ஜியாமெட்ரி, ஜியாமெட்ரி இஸ் ப்ரெடிக்ஷன். மீனிங், இதோட மீனிங் ரொம்ப சிம்பிள். நம்ம லைட்டை ரேஸ்ன்ற லைன்ஸா பார்க்கலாம். அது ஒரு ஜியாமெட்ரி கான்செப்ட். அந்த ஜியாமெட்ரியை யூஸ் பண்ணி ஒரு மிரர்ல பட்டா இமேஜ் எங்க உருவாகும், ஒரு லென்ஸ்ல பட்டா இமேஜ் எப்படி தெரியும்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ரே டயக்ராம் வரைஞ்சா ப்ரெடிக்ஷன் கிடைச்சிரும். ஓகே ஓகே. இப்போ ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர், உங்க ஆள்காட்டி விரல, யோர் இண்டெக்ஸ் ஃபிங்கரை நேரா நீட்டுங்க. சரி, நீட்டிட்டேன். இதுதான் இன்கமிங் ரே. அது உங்க மேசையில படுறதா இமேஜின் பண்ணுங்க. அந்த படுற இடத்துல மேசைக்கு செங்குத்தா ஒரு கோடு, நார்மல் லைன் இருக்கிறதா கற்பனை பண்ணுங்க. உங்க கையாலேயே லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை செஞ்சு பார்த்துட்டீங்க. Wow, that's a cool way to remember it. Incoming ray, normal, reflected ray. I can actually see the angle in and angle out with my own hand. இது மறக்காது. கிரேட். இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது கான்செப்ட்ஸ் மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே, சோ இந்த இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து நாம கத்துக்கிட்ட 3 முக்கியமான விஷயங்களை சம்மரைஸ் பண்ணலாம்.
ரெடி? எஸ், ரெடி. ஃபர்ஸ்ட், ரே ஆப்டிக்ஸ்ல நம்ம லைட்டை ரேஸ் அன்னோன் நேர்கோடுகளா பார்க்குறோம். இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன், ஆனா ரொம்ப பவர்ஃபுல் டூல். ரைட். செகண்ட், இந்த ரேஸ் ஒரு யூனிஃபார்ம் மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு போற வரைக்கும் நேரா தான் டிராவல் பண்ணும். அது ஒரு பவுண்டரியை ஹிட் பண்ணும்போது தான் அதோட பாதை மாறும். ஆமா. தேர்ட், ஒரு பவுண்டரியில லைட் ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகும், அதாவது பட்டு திரும்பும். இல்லனா ரீஃப்ராக்ட் ஆகும், அதாவது வளைஞ்சி உள்ள போகும். இதோட பாதையை ஜியாமெட்ரியை வச்சு நம்மளால 100% சரியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இதுதான் எல்லா மிரர்ஸ், lenses and optical instrumentsக்கும் அடிப்படை. Got it. Ray as a straight line, path change at a boundary. And the two changes are reflection and refraction. Clear? Excellent. 12th CBSE Physics, Chemistry and Mathsல maximum marks எடுக்க profsam.com visit பண்ணுங்க. That is PROFSAM, right? Yes, profsam.com. அடுத்த டாபிக்ல சந்திக்கலாம். Happy learning!